கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா நம்ம அவருடைய ஆடுகள், அவர் நம்முடைய மெய்ப்பர். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் தான் கொண்டு விடுவார். ஏன்னா அதை ஆடுகள் போஸ்டரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, தேவையில்லாத கழிவுகளை சாப்பிடக்கூடாது. நல்ல பச்சை பசேலுன்னு இருக்கிற அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வருகிற அந்த நல்ல புல் பூண்டுகளை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அவைகளை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்ப்பாராம். அதே போல் நம்முடைய மெய்ப்பராகிய தெய்வம் இயேசு இன்றைக்கு 2026 பசுமையான புல்லுள்ள இடத்துல, பசுமையான செழிப்பான இடத்துல, பசுமையான நல்ல சம்பளம் உள்ள ஒரு வேலையில், பசுமையான நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழிலில் உன்னை கொண்டு போய் நிறுத்தி அதை நீ சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வான். புதிய வருஷத்தில் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வேலையில் ரொம்ப வறட்சியாக இருக்குது, பஞ்சமாக இருக்குது, சம்பளம் பத்தலை, என்னுடைய வியாபாரத்தில் நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறேன், பசுமையாக என் வாழ்க்கை இருக்குன்னு நினச்சேன், அது வறண்டு போன பூமியை போல் மாறிப்போச்சு அப்படின்னு எல்லாம் நீங்கள் யோசித்துட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னாச்சுன்னா நல்ல பசுமையான ஒரு நல்ல விளைச்சல் உண்டாகும், ஆனால் இந்த வருஷம் எனக்கு விளைச்சல் சரியாக இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ண எல்லா பயிர்களும் எல்லாம் நாசமாக போச்சு என்னெல்லாம் சொல்லி யோசித்துட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் புல்லுள்ள இடங்களிலே உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்களை கொண்டு போய் விட்டு இனி செழிப்பாக சீரா சிறப்பாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். அதுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகளை கர்த்தர் ஓப்பன் பண்ணி வைக்கிறத பார்க்குறேன், விசுவாச கண்களில் பார்க்குறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். புதிய தேசத்திற்கு வழி திறக்கும், புதிய அரசாங்க உத்தியோகத்திற்கு வழி திறக்கும், புதிய பிரம்மாண்டமான கம்பெனிகளில் உங்கள் பிள்ளைகளுக்கு வழி திறக்கும். வறண்டு போன உங்களுடைய தொழிலில் ஊழியத்தில் ஒரு தெய்வீக செழிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் அமலி, தூத்துக்குடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கணவர் பெயர் எடின்பரோ. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் ஆபத்தான நிலைமையில் மதுரையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் சேர்த்தோம். இங்கே சிகிச்சை கொடுக்க முடியாது, உடனே சென்னையில் உள்ள அவர்களுடைய ஹெட் ஆஃபீஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இரவு 12 மணி அளவில் எமர்ஜென்சியாக ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னைக்கு கொண்டு சென்றோம். அந்த நேரத்தில் மிகவும் பயத்துடனும் கலக்கத்துடனும் பிரயாணம் செய்தபோது ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள வார்த்தை கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் என்னுடைய சகோதரியின் மகனிடத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை யூடியூபில் வைத்து தரும்படி கேட்டேன். அவன் மங்கள வார்த்தையை நிகழ்ச்சியை செல்போனில் வைத்து கொடுத்தான். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வாயிலாக கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன் என்ற மங்கள வார்த்தை வெளிப்பட்டது. அதன் பிறகு மனதில் விசுவாசமும் தைரியமும் வந்தது. சகோதரர் சொன்ன வார்த்தையை பிடித்து ஜெபித்து கொண்டே சென்னைக்கு சென்று மருத்துவமனையில் சேர்த்தோம். தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை செய்தார்கள். அதன் பிறகு அவர் படிப்படியாக குணமடைந்து சுகபத்திரமாக வீட்டிற்கு அழைத்து கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, கணவர் எடின்பரோவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆபத்தான நிலைமை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையில் ஊரில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கைவிட்டுட்டாங்க. சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய மனசில் ஸ்டீஃபன் ஐயா மூலமாக ஒரு மங்கள வார்த்தை கிடச்சாச்சுன்னா போதும் அப்படின்னு துக்கமான ஆம்புலன்ஸில் போயிட்டு கொண்டிருக்கிற ஒரு சகோதரி தன் புருஷனுக்காக ஒரு மங்கள வார்த்தையை எதிர்பார்த்தாங்க. அப்பொழுது அந்த மங்கள வார்த்தையை அவங்க சொந்தக்கார அந்த தம்பி அவங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு. யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நேரம், ஆம்புலன்ஸில் கதறிட்டு போகிற நேரத்தில் அந்த மங்கள வார்த்தை, அவன் வச்சு கொடுத்த மங்கள வார்த்தை கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை பார்த்துட்டு, உன்னை குணமாக்குவேன், உன் புருஷனை குணமாக்குவேன், 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவேன்,
இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே விசுவாசம், அந்த விசுவாசத்தின்படி உயிரை மீட்டு கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை இந்த மங்கள வார்த்தை மூலமாக, அன்றைக்கு அந்த மங்கள வார்த்தை சகோதரி அமலியுடைய ஹஸ்பண்டுக்கு அற்புதம் செய்தது. இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. மேய்ச்சலே இல்லை, வருமானமே இல்லை, வறட்சியில் இருக்கிறேன், பஞ்சத்தில் இருக்கிறேன், பற்றாக்குறையில் இருக்கிறேன். அந்த பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே சேர்த்து, 4 காசு சேமித்து, வீடு வாசலை கட்டி, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகும்படி நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை நீ எந்த ஒரு காரியத்திலும் தாழ்ச்சி அடையாதபடிக்கு, எந்த ஒரு காரியத்திலும் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் நீங்கட்டும். குடும்பத்தில் வெளியே சொல்ல முடியாத சில அவமான காரியங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தர் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.